சொந்த வீட்லயே ஒரு சில பொருள்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாம ஒளி வைக்கிற வேலை இருக்குது. அது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைங்க. இப்ப 2, 3 நாளைக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு இந்த பார் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ப்ரௌனி செய்யறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே குழந்தைங்க கண்ணுல கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பீஸ் கூட விட்டுருக்க மாட்டாங்க. அதுவும் குட்டிமா இருக்குதே, தூக்கத்துல கூட தூங்கி இருந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் பக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு காகிதத்துல சாக்லேட்னு சொல்லி எழுதிட்டா கூட போதும், குட்டிமா அந்த சாக்லேட்னு நினைச்சு அந்த காகிதத்தையே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சாக்லேட் பைத்தியம், ஸ்வீட் பைத்தியம் அவங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வெரைட்டி கேக் ஸ்வீட்லாம் நான் செஞ்சிருக்கேன். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரௌனி செய்யறது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாயில் மெத்தட்ல இந்த சாக்லேட்டும் பட்டரையும் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 முட்டை அளவுக்கு எடுத்துட்டு 3/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், அப்புறம் ஒயிட் சுகர் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துடணும். முட்டை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த வெனிலா எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போல எடுத்து ஊற்றிட்டா போதும், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குல்ல, அதை வந்து வச்சு நல்லா அடிச்சிடும், இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த உருக்கி வச்சிருக்கிறோம்னா சாக்லேட், அதை எடுத்து இதில் ஊற்றிக்கணும். அந்த சாக்லேட் ஊற்றினதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை கீழே வச்சங்க உடனே ஜெய்குட்டி வந்து நம்மம்மா இதை ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, நாங்கள் கொஞ்சம் வலிச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு கூட இல்லாமல் கையில் நல்லா வலிச்சு சாப்பிட்டுட்டோம். அந்த அளவுக்கு அவனுக்கு சாக்லேட் பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு மைதா, அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு இந்த கொக்கோ பவுடர், இதை நல்லா வந்து சலிச்சு கலந்துக்கணும். இந்த கொக்கோ பவுடருங்கிறது இந்த சாக்லேட் பவுடர்னு சொல்லுவாங்களோ அதுதான். அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த வெறும் பவுடர் எடுத்து வாயில் வச்சுட்டேன். வாயிலே வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரே கசப்பு. நான் நல்லா இனிப்பாக இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு கசப்பாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக் செய்கிறதுக்காகவே ஆர்டர் பண்ணியிருந்தேன். வழக்கம் போல் கேக் டின்னில் ரெடி பண்ணாமல் இந்த சாப்பாடு சாப்பிட்ற தட்டு இருக்குதுல்ல, அதே நல்லா வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் தடவி அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டு நம்ம ரெடி பண்ண மாவையும் இதில் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். கடைசியாக அங்கங்கே கொஞ்சம் சாக்லேட் பீஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஒயிட் சாக்லேட் ஆல்ரெடி வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் அப்புறம் இந்த டார்க் சாக்லேட் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து மேலே போட்டுட்டு ஆல்ரெடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் கடாயை வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த பிளேட்டை தூக்கி வச்சு மூடி போட்டு 30லேருந்து 45 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க. அப்படியே இந்த சாக்லேட் லுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக நல்லா டெம்ப்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னமும் நம்ம இதை ஓவனில் செய்யும் போது இதோட லுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பிடிக்கல, அதே கொஞ்சம் கசப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் குழந்தைங்க, லலிதாக்கா விட்டு பொண்ணு, என் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுத்தோம். எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் இதோட ஃப்ளேவர் பிடிக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டிருந்தோம்னா அந்த காஃபியோட ஸ்மெல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ப்ரௌனி பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பீஸ் 50 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு வீட்டிலே செஞ்சுட்டேங்க.